ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து எம்சிஎக்ஸ் எப்படி இருந்தது, ஒரு க்ரூட் ஆயிலெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ என்எஸ்சி பிஎஸ்சியில் பேங்க் நிஃப்டிலலாம் சைட்வேஸ் வந்து நிறையா நடக்கும். பட் க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸுங்கிறது ரொம்ப ரேர். சைட்வேஸ்னால் ஒரு என்ன சொல்லுவேன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5230க்கும் 5280க்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஒரு வாலட்டிலிட்டி கிடையாது, ஆனால் சைட்வேஸில் தான் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் மெதுவாக வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை நேற்று. ஓகே, ஸோ யூஎஸ் ஆயில் ஓவர் நைட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு -0.07% வரைக்கும் டவுனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் அண்ட் ஹை வந்து இப்போதைக்கு வந்து சேமாக இருக்குது. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நல்ல ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து நேற்று என்ன நடந்ததுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சைட்வேஸ் தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டபுள் டாப் பாட்டம்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம். ஸோ டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ், இதோட நெக்லைன் வந்து இதான் கீழே தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் சொல்லணும்னா 5288. ஓகேங்களா, இந்த 2 தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல கீழே செல்லிங்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் பெரிய மூவ்மெண்ட் வந்து நடக்கலை. ஸோ இன்னைக்கு வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆனால் ஒரு நல்ல செல்லிங் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5299 இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று லோ. இந்த லோக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 5159 கிட்டத்தட்ட ஒரு இந்த பக்கம் ஒரு 30-40 ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5159 தான் ஸோ அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஓகே, சப்போஸ் இது கீழே வராமல் மேலே வருது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வைக்கல, மார்னிங் டைமில் பிரேக் அவுட் வைக்கல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இதை ட்ராவல் ஆகிட்டு மேலே வருதுன்னா இந்த 5288 அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அகைன் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா சேம் இங்கேருந்தே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைட் புக்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷனில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா நான் ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். டெய்லி 5 o'clock பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டி 50 இந்தியன் மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதுவும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று அதுவுமே ஒரு சரியான மூவ்மெண்ட்டு கிடையாது. ஸோ நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு வந்து எந்த இடத்துல நாம வந்து பிரேக் அவுட் ஆனால் பை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம். ஓகேங்களா, இந்த இடம் வந்து 281. இந்த 281 கிராஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் வச்சது அப்படின்னா ஸோ தாராளமாக 286 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து பை தாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து மேலே தான் வரும். ஸோ அகைன் வந்து 3397 3437 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பிவோட் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ பிவோட் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம வந்து தாராளமாக வந்து பை பண்ணலாம். ஸோ பிவோட்டோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கான பிவோட் ரேஞ்ச் வந்து கிடைச்சிடும். பிவோட் ரேஞ்சுங்கிறது மிட் பாயிண்ட். ஸோ அந்த மிட் பாயிண்ட் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு கேண்டில் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் பை போகுது அப்படின்னா ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மிட் பாயிண்ட் வந்துட்டு மறுபடியும் பை போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் -0.20% செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பை வந்து போய்க்கலாம். ஸோ காப்பர் பிரேக் அவுட் ஆகிடுச்சிங்க. ஸோ காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று ஒரு கேப் அப், அதுவும் இல்லாமல் பிரேக் அவுட் க்ளோசிங். ஸோ அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 876.40 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான்.
இன்னைக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும். 5229க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா இல்லைன்னா 5288 வந்தால் நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.